எதுக்கு இந்த ஷோ நடத்துறீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. எதுக்கு இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றோம்னு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் தெரியல. எதுக்கு தான் இந்த ஷோவ பார்க்குறோம்னு எங்களுக்கும் தெரியல. இப்ப நான் எதுக்கு தான் இந்த ஷோவ பத்தி பேசுறேன்னு எனக்கும் தெரியல. செகண்ட் லவோட எபிசோட் 3 பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் இருந்தாலும் ஷார்ட்டா அந்த மொத்த ஷோட ரிவ்யூ சொல்லிடுறேன். ஓபன் பண்ணா வெக்கையும் தேஜஸும் பெட்ல படுத்து பேசிட்டு இருக்கு. இதுல தேஜஸ் வெக்கை கிட்ட எனக்கு சிந்துரு வேலைக்கு ஆகாதுப்பா, அவன் நம்ம டைப்பே இல்லப்பா, நம்ம கொஞ்சம் ஓவர் ஃப்ளர்ட்டி டைப், அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்புன்னு தான் ரொம்ப ரொமான்டிக் பர்சன் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண. அசீம் தன்னோட பார்ட்னரான ஏடனை தேட ஏடன் மாடி மேல அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஏன் என்ன பார்க்க வரலன்னு ஏடன் கேட்க, தூங்கி எழுந்தது என்ன பார்க்க வர சொன்னா நீ வருவியா, மேக்கப்லாம் போட்டுட்டு தானே வருவேன்னு லவ் பண்ண போன இடத்துல அங்கேயும் அசீம் சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல ஸ்ருதி என்டர் ஆக ஏதோ ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி நடக்க போகுதுன்னு பெரிய செட் எல்லாம் போட்டு மொக்கையா 4-5 கொஸ்டினை கேட்டு 4-5 படியை முன்னாடி நடந்து வந்து பார்ட்னர் பத்தி நீ தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ண. இந்த ஒரு ஷோலையும் நம்ம வைக்கவும் மோனிஷாவும் ஜெயிக்க, திரும்ப வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஒரு டாஸ்க் வைக்க, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்க. அதுலயும் அபிதுக்கு உங்க பிடிச்சவங்க கிட்ட நீங்க ஒரு ஹக்கு கேட்கலான்னு ஒரு கொஸ்டின் வர. சுத்தி இருக்கவங்க எல்லாம் அபிதை ஏத்தி விட சிந்துரி சைலண்டா வந்து அபித மொக்க பண்ண மொத்தம் காலில தான் காலி ஆகுது பேஸ்ட். இந்த எபிசோட் 3 மொத்தமா பார்த்தது ரொம்ப வேஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. என்னமோ ஏதோ ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க, சீக்கிரம் இவங்க தான் பேருன்னு சூஸ் பண்ணி செட் பண்ணி விடுங்கப்பா, இன்னோசன்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, நீங்க செட் பண்ணி விட்டாதானே போடுற சண்டைகள் எல்லாம் நாங்க பார்த்து ரசிக்க முடியும். சரி, எப்படியோ மக்களே யார் யாரெல்லாம் இந்த செகண்ட் லவ் அப்படின்ற ஷோ முதல்ல பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அழ வச்சுட்டாங்கப்பா, அழ வச்சுட்டாங்க. இந்த எபிசோடு 4 செகண்ட் லவ்ல மொத்தமா அழ வச்சுட்டாங்க. எபிசோட் 4ஓட ரிவ்யூவை ஷார்ட்டா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓபன் பண்ணா இன்னைக்கான எபிசோட்ல தேஜஸோட தான் வந்து எபிசோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்ல வீணாக்கும் தேஜஸ்க்கும் வாக்குவாதம் நடக்க, அந்த பக்கம் நேகாவும் செந்துரியும் ஒருத்தரை ஆறுதலா அணைக்க, அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஸ்ருதி என்டர் ஆக, உள்ள வந்ததும் யதார்த்தமா அங்க ஹால்ல ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ பார்க்க, அடடே இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியாம கேஷுவலா நடிக்க, இந்த டைம்ல உள்ள இருந்து கண்டஸ்டன்ட் வர ஸ்ருதிகாவை இந்த பக்கம் இருந்து பார்க்க எல்லாமே ரொம்ப கேஷுவலா நடந்துச்சு. எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. ஸ்ருதிகா உள்ள வந்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த கிஃப்ட் பாக்ஸை வச்சு சம்பவம் நடக்க போகுதுன்னு. கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு மெமரியா எடுத்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் பேச வச்சு ஸ்ருதிகா அழ வைக்க, நைட்டானா எதுக்குப்பா பாத்திரம் கழுவுற, இந்த எபிசோட பார்த்து எதுக்குப்பா 4 உரன்ற மாதிரி நானும் அவங்க கூட சேர்ந்து அழுதுட்டு இருந்தேன். ஒருத்தரும் அவங்களோட எமோஷனலான ஸ்டோரியை ஷேர் பண்ண, அந்த ஸ்டோரி எல்லாமே நம்மளோட லைஃபோட கனெக்ட் பண்ண. 2 ரூபாய்க்குலாம் இப்ப எங்க இருக்கு முறுக்கு, எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குன்றது இந்த எபிசோட் பார்த்து தான் தெரிய வந்துச்சு. பாக்கிறதுக்கு தான்ப்பா இந்த அசிம் ஆட்டிடியூடா இருக்காரு, அண்ட் பாக்கிறதுக்கு தான்ப்பா இந்த வெக்க ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு. மனசால என்னப்பா இவங்க 2 பேருமே குழந்தையா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்ன ஸ்டோரி மூலியமா ரொம்ப எமோஷனலா அவங்களோட ஸ்டோரி எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஆக மொத்தம் இந்த ஒரு எபிசோடு விஜய் நடிச்ச படம் திருப்பாச்சு. இந்த எபிசோட் ஃபுல்லாவே அழுகாச்சுன்ற மாதிரி எபிசோட் முடிஞ்சு. சரி மக்களே, இந்த எபிசோட பத்தியான ஃபுல் சம்மரி நம்ம யூடியூப்ல இருக்கு. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, 5 நிமிஷம் தான் இருக்கும். ரெகுலரா இந்த எபிசோட பத்தியான ரிவ்யூ நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு நம்மளோட யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்க. சிம்பிளி ஐசக்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனல் வரும். எபிசோட பார்த்து ரசிச்சு கண்டு கழியுங்க. எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா யாரோட எமோஷனல் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ரியலா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் என்ன, வரட்டா?